வணக்கம், நான் எம் சுமதி செல்வகுமார். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் இது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்க்கான ஜிஎஸ் கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறேன். என்னுடைய கிளாஸ் எப்படி இருக்க போகுதுன்னா, சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸை ப்ரீவியஸ் இயர் கொஷினோட கம்பைன் பண்ணி கிளாஸ் எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகம் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக ஹிஸ்ட்ரினா என்னன்னு பார்த்துட்டு சிந்து சமவெளி நாகரிகம் பார்ப்போம். ஹிஸ்ட்ரி அப்படின்னா நடந்து முடிந்த நிகழ்வோட பதிவுகளை கால வரிசைப்படி பார்க்கறதுக்கு பேர் தான் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பேர். ஹிஸ்ட்ரியை நம்ம ப்ரீ ஹிஸ்ட்ரி, புரோட்டோ ஹிஸ்ட்ரி, இப்போ உள்ள ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னா எழுத்துமுறை அப்படின்றதே உருவாகி இருக்காது அந்த காலத்தில். ஏன்னா மக்கள் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய தான் பார்த்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு உணவு தேவைகள் இருந்திருக்கும். அப்போ உணவு தேவைக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? வேட்டையாடி இருப்பாங்க. வேட்டையாடுவதற்கு என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க? கற்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல பெருசாக எழுத்துமுறை அப்படின்றது இருந்திருக்காது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா ஸ்டோனேஜ். ப்ரீ ஹிஸ்டரிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்டோனேஜ், கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் புரோட்டோ ஹிஸ்டரி. புரோட்டோ ஹிஸ்டரி அப்படின்றது எழுத்துமுறை உருவாகி இருந்திருக்கும். ஆனா நம்ம இப்ப உள்ள மனிதர்களால அதை புரிந்து கொள்ள முடியாது. அந்த நிலையில தான் புரோட்டோ ஹிஸ்டரி இருந்திருக்கும். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா ஐவிசி, சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்றது என்னன்னா இலக்கிய ஆதாரங்களே கிடைச்சிருக்கும். எழுத்துமுறையும் உருவாகி இருந்திருக்கும். இப்போ அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்றது இலக்கிய சான்றுகளே நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வேதிக் பீரியட்ல இருந்து இப்போ உள்ள மாடர்ன் ஹிஸ்டரி வரைக்குமே ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. முதலில் இந்த எழுத்து முறையை உருவாக்கியவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா சுமேரியர்கள். நெக்ஸ்ட் இப்ப சிந்து சமவெளி நாகரிகம் பார்க்க போறோம். இதுக்கு நான் ரெஃபரன்ஸ் புக்கு எஸ்சிஆர்டில இருக்கிறத கொடுத்துருக்கேன். 6th சோசியல் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம், 9th சோசியல் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம், 11th ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் யூனிட், 11th எத்திக்ஸ்லயும் செகண்ட் யூனிட். பிளஸ் நான் பூனம் தலால் புக்கையும் ரெஃபர் பண்ணி சில நோட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தை ஹரப்பன் நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி ஹரப்பன் நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிட்டி ஹரப்பன் சிட்டி தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால இதை ஹரப்பன் நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகின் முதலில் தோன்றிய நகர நாகரிகம் அப்படின்னு பார்த்தோம்னா அது சிந்து சமவெளி நாகரிகம் தான். சிந்து சமவெளி நாகரிக காலம் வெண்கல காலம். அந்த டைம்ல இருக்கிற மக்கள் பயன்படுத்திய உலோகம் வெண்கலம். இவங்களுக்கு இரும்பின் பயன் பற்றி எதுவுமே தெரியாது. மனிதர்கள் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்திய உலோகம்ன்றது செம்பு. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இதுல சிந்துவெளி நாகரிகத்தின் எல்லை என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேற்குல எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சுட்கா ஜெண்டர். சுட்கா ஜெண்டர் பாகிஸ்தான் ஈரான் பார்டர்ல இருக்கு. நார்த்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சோட்டுகை. சோட்டுகை ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. சவுத்ல தைமாபாத். தைமாபாத் மகாராஷ்டிரால இருக்கு. ஈஸ்ட்ல ஆலம்கீர்பூர் யூபி உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. சிந்து சமவெளி நாகரிகத்தோட பரப்பளவு என்னன்னு பார்த்தோம்னா 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். ஸோ இந்த கொஸ்டினும் எல்லை தான் கேட்டிருக்காங்க. நார்தன் மோஸ்ட் எல்லை அப்படின்றது என்னன்னா சோட்டுகை. சோட்டுகை ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஆப்கானிஸ்தானுடனான வர்த்தகத்தின் மிக முக்கிய ஆதாரமான புறக்காவல் நிலையமாக இருப்பது அப்படின்னு கேட்டாலும் சோட்டுகை தான். சோட்டுகை தான் என்னன்னா நார்த் பார்டர். நார்த் பார்டர் ஆப்கானிஸ்தான்ல இருக்கு சோட்டுகை. ஹரப்ப நாகரிகம் இருந்தது எப்படி மக்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா,
ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார்லஸ் மேசன் அப்படின்றவர் 1826 ஹரப்பாவிற்கு விசிட் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து அவரோட புக்கில் வந்து ரிட்டன் எவிடன்ஸாக கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட் 1831 அம்ரேன்ற ஹரப்பன் பிளேஸ்க்கு அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படின்றவர் வந்து விசிட் பண்ணியிருப்பாரு. 1856 முதல் ரயில் பாதை லாகூர் டு கராச்சி போடுறப்ப ஹரப்பன் பிளேஸில் இருக்கிற செங்கற்களை எடுத்து பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த டைம் வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுக்கு அந்த பகுதியில் இருக்கிற முத்திரைகள் வந்து கிடைச்சிருக்கும். அவர் தான் ஹரப்பன் நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர். ஆனால் அவர் வந்து ஆய்வு செஞ்சிருக்க மாட்டார் ஹரப்பன் நாகரிகத்தில். அந்த ஹரப்பன் நாகரிகத்தில் ஆய்வு செய்ய காரணமாக இருந்தவர் சர் ஜான் மார்சல். இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்றவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா உருவாக காரணமாக இருந்தவர். தொல்லியல் ஆய்வுத்துறை 1861 உருவாக்கப்பட்டது. இதில் ஃபர்ஸ்ட் சர்வேயர் அப்படின்னு பார்த்தோன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சர்வேயர். ஏஎஸ்ஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லி. 1920களில் வந்து ஹரப்பன் பகுதியை ஆய்வு செய்ய காரணமாக இருந்தவர் வந்து சர் ஜான் மார்சல். அவர் அந்த டைம்ல வந்து ஏஎஸ்ஐயோட டைரக்டர் ஜெனரலா இருந்தாரு. இவர் தான் இண்டஸ் சிவிலைசேஷன், அதாவது சிந்து நாகரிகம் அப்படின்ற வார்த்தையை காயின் பண்ணது, பயன்படுத்தினவர் இவர் தான். சர் ஜான் மார்சல் வந்து ஆய்வு செய்ய காரணமாக இருந்தவர். அப்ப அந்த ஹரப்பன் நாகரிகத்தையும் மொஹஞ்சதாரோ நாகரிகத்தையும் கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹரப்ப நாகரிகத்தை தயாராம் சாணி அப்படின்றவர் 1921 மொஹஞ்சதாரோவை ஆர்டி பானர்ஜி அப்படின்றவர் 1922 கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, எந்த ஹரப்பன் சைட் இந்தியாவில் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொஹஞ்சதாரோவும் ஹரப்பாவும் தான். இந்த 2 சிட்டிஸ் மட்டும்தான் பாகிஸ்தானில் இருக்குது. மீதி எல்லாமே இந்தியாவில் தான் இருக்குது. லோத்தல் குஜராத்தில் இருக்குது. காளிபங்கன் ராஜஸ்தான், பனவாலி ஹரியானா, ரோப்பர் பஞ்சாப், சுர்கோட்டடா குஜராத், தோலவிராவும் குஜராத் தான். ஸோ மீதி எல்லா சிட்டிஸ்மேவும் இந்தியாவில் தான் இருக்கு. மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா மட்டும் பாகிஸ்தானில் இருக்கு. ஹரப்பா எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா மான்கோமெரி டிஸ்ட்ரிக்ட், பழைய பஞ்சாப் ப்ராவின்ஸில் இருந்தது, பாகிஸ்தானில் தான் இருக்குது. எந்த நதிக்கரைன்னு பார்த்தோம்னா ராவி நதிக்கரை. ராவி நதிக்கு இன்னொரு பேர் வந்து பருஷ்னி. மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா லர்கானா மாவட்டம், சிந்து ப்ராவின்ஸ், பாகிஸ்தான். ஆனால் என்ன ரிவர்னு பார்த்தோம்னா இந்த சிந்து ரிவர் தான். ஹரப்பால பணியாளர் குடியிருப்பு இருந்ததுக்கான ஆதாரமும் இடுகாடு இருந்ததுக்கான ஆதாரமும் நமக்கு கிடைச்சிருக்கு. அங்கே தானிய களஞ்சியம் இருந்ததும் அப்படின்றதும் நமக்கு தெரிய வருது. மொஹஞ்சதாரோல என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய குளம், தானிய களஞ்சியம், இது எல்லாமே மொஹஞ்சதாரோல இருக்குது. அங்கே பிரான்ஸ் டான்சிங் கேர்ள்ன்ற ஒரு சிலை வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அது வந்து வெண்கல சிலை, நடனமாடும் பெண் சிலை வந்து கிடைச்சிருக்கு. இதே இது ஒரு மதகுரு சிலை கிடைச்சிருக்கு. அது வந்து கல்லினால ஆனது. அதுக்கப்புறம் பசுபதி மகாதேவாவோட முத்திரையும் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த கொஸ்டின் பேப்பர்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹரப்பா வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா மான்குமாரி டிஸ்ட்ரிக்ட், பஞ்சாப் ப்ராவின்ஸ்ல இருக்குது. ஸோ ஹரப்பாவுக்கு பஞ்சாப். மொஹஞ்சதாரோ வந்து லர்கானா டிஸ்ட்ரிக்ட், சிந்து ப்ராவின்ஸ். ஆனால் ரெண்டுமே எங்க இருக்கு? பாகிஸ்தான்ல இருக்கு. காளிபங்கன் வந்து ராஜஸ்தான், லோத்தல் குஜராத். ஸோ ஆப்ஷன் பி. லோத்தல்ன்ற சிட்டியை எக்ஸ்கவேட் பண்ணது வந்து ஆர் ராவ் 1953 பண்ணியிருப்பாரு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்.
குஜராத்தில் எந்த ஆற்றின் ஓரத்தில் இருக்குன்னு பார்த்தோம்னா போகவா ரிவர். போகவா ரிவர் வந்து சபர்மதி ஆற்றோட துணை ஆறு தான். இது வந்து கல்ஃப் ஆஃப் காம்பே அங்கே இருக்குது. இங்கே என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அரிசி உமி நமக்கு கிடைச்சிருக்கு. இது செப்பனிடும் தளமாக பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு செயற்கை துறைமுகம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தின் துறைமுக நகரம் அப்படின்றது என்னன்னா லோத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கோட்டை இல்லாத நகரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது சாங்குதாரோ. கட்டட அமைப்பில் நம்ம பார்க்குறப்ப பார்ப்போம் சிட்டாடல் லோயர் டவுன் 2 பகுதி இருக்கும். ஆனால் அந்த கோட்டையே இல்லாமல் இருக்கிற ஒரே ஒரு நகரம் வந்து சாங்குதாரோ. இதே இது சிட்டாடல் லோயர் டவுன் மிடில் டவுன் இந்த மாதிரி 3 அமைப்பு இருக்கிற கட்டட அமைப்பு எங்கே காணப்பட்டிருக்குன்னா தொலவிரா. ஒவ்வொரு ஹரப்பன் சிட்டியும் எந்த ரிவரோட ஓரங்களில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோத்தல் வந்து போகவா ரிவர், காளிபங்கன் காகர் ரிவர், ரோப்பர் வந்து சட்லஜ் ரிவரில், ஹரப்பா ராவி ரிவர், மொஹஞ்சதரோ இண்டஸ் ரிவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எந்த நதி ஹரப்பாவில் உள்ள தானிய கிடங்கிற்கு போக்குவரத்துக்கு வசதியாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் ராவி ரிவர் தான். இந்த கொஸ்டின் வந்து அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களோட சரியான கால வரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹரப்பா வந்து 1921. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஹரப்பா. மொஹஞ்சதரோ 1922. செகண்டு ஜான்குதாரோ 1931 மசூம்தார் வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பாரு. லோத்தலை வந்து 1953 ராவ் எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆன்சர் ஏ. தொலவிரான்றது பழமையான எந்ததோட நகரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு ஹரப்பன் நகரம் தான். தொலவிரா மட்டும் கிடையாது, காளிபங்கன், லோத்தல் எல்லாமே வந்து ஹரப்பன் சிட்டிஸ் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா காதிர் ஐலாண்டில் இருக்கிற ஹரப்பன் சிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. காதிர் ஐலாண்ட் எங்கே இருக்குன்னா ரான் ஆஃப் ஹெச் குஜராத்தில் இருக்குது. இப்போ ஆப்ஷன்ஸில் குஜராத்தில் இருக்கிறது 2 சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து தொலவிரா, இன்னொன்று வந்து லோத்தல். தொலவிரா வந்து ரான் ஆஃப் ஹெச்சில் இருக்குது, லோத்தல் வந்து கல்ஃப் ஆஃப் காம்பேல இருக்குது, காளிபங்கன் வந்து ராஜஸ்தான், ராக்கி ஹர்கே வந்து ஹரியானா. இந்த கொஷினில் வந்து ஹரப்பன் சைட்டை வந்து யார் யார் எக்ஸ்கவேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் கொஷின்லேயே சொன்னேன். சாங்குதாரோ வந்து என்ஜி மசூம்தார், லோத்தல் வந்து எஸ்ஆர் ராவ், பனாலி மட்டும் பிஸ்ட் மிட்டாதால் வந்து சூரஜ்பன் இந்தார் எக்ஸ்கவேட் பண்ணாரு. லோத்தல் எஸ்ஆர் ராவ், பனாலி பிஸ்ட் மிட்டாதால் வந்து சூரஜ்பன். இந்த கொஸ்டின்லையுமே ஜாங்குதாரை கேட்டிருக்காங்க. ஜாங்குதார் வந்து மசூம்தார், உள்ளே ஆரல் ஸ்டீன், ராக்கி ஹர்கி வந்து அமேந்திரநாத். ராக்கி ஹர்கி வந்து ஹரியானாவில் இருக்குது. இந்த சைட்டை வந்து யூனியன் பட்ஜெட் 2022-2021 ஐகானிக் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. தொலவிரா வந்து குஜராத்தில் இருக்குது. ஸோ அதை ஃபைன் பண்ணவர் ஜோஷி, ஜேபி ஜோஷி. தொலவிரா வந்து யுனெஸ்கோ சைட்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க 2021. கரண்ட் அஃபேர்ஸ். இந்த பேஜில் முக்கியமான ஹரப்பன் சிட்டிஸை அதில் இருந்த ஃபைண்டிங்ஸ், எக்ஸ்கவேட் பண்ணது, ரிவர், அதோட லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சஜான் மார்ஷல் வந்து ஹரப்பன் சிட்டிஸை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணார். அதன்படி நிறைய நம்ம ஹரப்பன் சிட்டிஸை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1940s வந்து மார்டிமர் வீலர் அப்படின்றவர் வந்திருப்பார். அவர் என்ன பண்ணியிருப்பார், சிந்து பகுதியை ஆராய்ச்சி செஞ்சுட்டு சிந்து நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம் அப்படின்றத சொல்லியிருப்பார். அப்போ நகர நாகரிகம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். நகர நாகரிகத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து டவுன் பிளானிங் நல்லா இருக்கணும். ஹரப்பா டவுன் பிளானிங் எப்படி இருந்துச்சுன்னா இந்த சைடு வந்து வெஸ்டர்ன் சைடில் சிட்டாடல், இந்த சைடு வந்து லோயர் டவுன் ஈஸ்டர்ன் சைடில். இது வந்து கோட்டை பகுதி. கோட்டை பகுதி வந்து உயர்ந்த மேடையில் அமைஞ்சிருந்துச்சு. இதில் வந்து நிர்வாகிகள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே லோயர் டவுன் வந்து தாழ்வான பகுதியில் வந்து
சாதாரண குடிமக்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதோட தெருக்கள் வந்து சட்டக வடிவமைப்பாக இருந்துச்சு, கிரிட் பேட்டர்ன் முறையில் இருந்துச்சு. தெருக்கள் வந்து வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் இருந்தது. ஒன்றையொன்று வெட்டி கொள்ளும்போது 90 டிகிரி ஆங்கிளில் இருந்த மாதிரி இருந்துச்சு. இதோட தெருக்கள் அகலமாகவும் முனையில வந்து வளைவாகவும் இருந்தது. அங்க இருக்கிற வீடு வந்து சுட்ட மற்றும் சுடாத 2 வகையான செங்கற்களையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. வீடுகள்ல மாடிகளும் காணப்படுது. ஒவ்வொரு வீட்லயும் பல அறைகள் இருக்குது. எல்லா வீடுகளிலும் கழிப்பறை, குளியலறை வசதி வந்து இருக்குது. கட்டிடக்கலையில் சிறப்பானவர்கள் அப்படின்றதுக்கு உதாரணம் வந்துதான் பெருங்குளம். செவ்வக வடிவமைப்புல இருக்கும். அதுல 2 சைடுமே படிக்கட்டுகள், 3 ரூம். வடக்கு தெற்குல வந்து 2 சைடுமே படிக்கட்டுகள் இருந்திருக்கு. நீர் கசியாமல் இருக்க பிட்டுமன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தூய்மைக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க அப்படின்றது அவங்களுடைய கழிவுநீர் வடிகால் அமைப்பை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த கழிவுநீர் வடிகால் அமைப்பு எப்படி இருக்குன்னா, மூடி போட்டு வச்சிருக்காங்க. அவங்க வந்து அதுக்கு ஆப்பு வடிவ செங்கற்கள் பயன்படுத்தி இருக்காங்க. அதில் மேன்ஹோல்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஏன்னா கழிவு பொருட்கள் வந்து அதே இடத்துல வந்து தேங்கி இருந்துச்சுன்னா அதை வந்து கிளீன் பண்ணுறதுக்காக அங்கங்கே மேன்ஹோல்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. எடைகளுக்கு அவங்க இரும முறையை பயன்படுத்தியிருப்பாங்க. எப்படின்னா 1:2:4:8 இந்த மாதிரி பைனரி சிஸ்டமில் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய எடை கற்கள் வந்து கனசதுர வடிவத்தில் இருந்தது. குஜராத்தில் தந்த அளவுகோல் ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு. வெண்கலத்திலையும் அளவுகோல் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. 1 இன்ச் அப்படின்றது நம்ம இப்போ பயன்படுத்துகிற அளவுக்கு 1.75 சென்டிமீட்டர் வரும். விவசாயத்தை பார்த்தோம்னா, விவசாயம்னா இவங்களுடைய மெயின் ஆக்குபேஷன். இவங்களுடைய மெயின் தொழிலாக இருந்தது வந்து விவசாயம்தான். விவசாயம் வந்து இவங்க இரட்டை பயிரிடல் முறையை பயன்படுத்தினாங்க. அவரை, எள்ளு, கொண்டக்கடலை, திணை வகைகள், அப்புறம் கோதுமை, பார்லி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பயிரிட்டாங்க. கரும்பு அப்படின்றதெல்லாம் பயிரிடலை, பருத்தி பயிரிட்டாங்க. விவசாயத்துக்கு கலப்பையை பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரி உழுத நிலங்களை வந்து காளிபங்கனில் நம்ம பார்க்கலாம். வேளாண்மைக்காக ஒட்டகங்களும் எருமைகளும் பயன்படுத்தப்பட்டது. இவங்க காலத்தில் வந்து எந்த மாதிரி வகையான மாட்டினம் இருந்துச்சு அப்படின்னா ஜெபு. இவங்களுடைய கைவினை தயாரிப்பு பொருட்கள்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நகரம் வந்து பெஸ்டா இருந்துச்சு. சங்கு வந்து நாகேஸ்வர், வைடூரியம் வந்து ஷார்டுஹை, கர்னீலியன் வந்து லோத்தல்ல, ஸ்டிடைட் வந்து ராஜஸ்தான் தான். அதே மாதிரி செம்புவும் ராஜஸ்தான் தான். ஆனால் ஓமன்ல செம்புவும் கிடைக்குது. ஆப்கானிஸ்தான்ல வந்து டின்னு. இப்படி கைவினை பொருட்கள்லையும் சிறந்து விளங்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து ஹரப்பா நாகரிகம் வந்து நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன். நெக்ஸ்ட் சிந்து மக்களோட வழிபாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து நீர், நெருப்பு, சூரியன் இந்த மாதிரி எல்லா இயற்கையுமே வணங்கினாங்க. தாய் வழிபாடு தான் மெயினாக இருந்தது. அரச மரத்தையும் வணங்கினாங்க. மரங்கள்லேயும் ஆண் தெய்வம், பெண் தெய்வம் அப்படின்ட்டு வணங்கினாங்க. ஆண் தெய்வமா அரச மரமையும், பெண் தெய்வமா வேப்ப மரமையும் வணங்கினாங்க. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹரப்பன் சிவிலைசேஷன்ல வந்து எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரச மரமும் அக்கேஷியா மரமும் புனித மரமாக கருதப்பட்டது. கரெக்ட் தான். பெண் தெய்வங்களை வந்து பிரதிநிதித்துவமாக கருதப்பட்டன. கரெக்ட். இறந்த உடல்களை தகனம் செய்யும் முறை பின்பற்றவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து தவறானது. இறந்த உடல்களை வந்து அடக்கம் செய்யறதுக்கு அவங்க 3 மெத்தட் ஃபாலோ பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இறந்த உடம்ப அப்படியும் புதைச்சிடுறாங்க. செகண்ட் வந்து இறந்த உடம்ப எரிச்சிட்டு மீதி எஞ்சிருக்கிற எலும்பை வந்து தாலியில போட்டு புதைச்சி வைக்கிறது. தேர்ட் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா இறந்த உடம்ப போய் வச்சு அங்க வந்து மற்ற பறவைகளுக்கு வந்து இரையாக்கிட்டு மீதி இருக்கிற எஞ்சி இருக்கிற உடம்ப வந்து எலும்புகளை வந்து தாலியில போட்டு புதைச்சி வைக்கிறாங்க.
சிவனின் ஆதி வடிவத்தை வழிபட்டனர். ஸோ சி மட்டும் தவறு, மீதி 3 கரெக்டு. இந்த கொஸ்டினும் அதான். எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் தேட்டி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது மட்டும்தான் தவறு. மற்றபடி இயற்கை எல்லாமே வழங்கினாங்க, தாய் வழிபாடு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பசுபதி முத்திரையில் காணப்படும் 4 விலங்குகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிவன் அமர்ந்த நிலையில் இருக்கும் யோகி வடிவத்துக்கு வலதுபுறம் யானையும் புலியும் இருக்கும், இடதுபுறம் காண்டாமிருகம் எருமை இருக்கும், கீழே 2 மான் இருக்கும். இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்பட்டது. ரோரி செட். ரோரி அப்படின்றது ஒரு பிளேஸ், பாகிஸ்தான்ல இருக்கிறது. கத்திகள் உலோகத்தினாலையும் செய்யப்பட்டாங்க. ரோரி செட் பிளேடு இந்த இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. எங்கன்னா குஜராத்ல. மக்கள் அந்த டைம்ல வெண்கலத்திலான கருவிகளும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. சிந்துவெளி மக்கள் பிற நாடுகளோடு வாணிபம் தொடர்பு வச்சிருந்தாங்க அப்படின்றதற்கான ஒரு சான்று தான் கியூனிஃபார்ம் கல்வெட்டு. இந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டு ஹரப்பா பகுதி, அதாவது சிந்து பகுதிக்கும் மெசபடோமியாவுக்கும் வாணிப தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல குறிக்கப்படுற மெலுக்கா அப்படின்ற வார்த்தை சிந்து பகுதியை தான் குறிக்குது. அக்காடிய பேரரசர் நாரம் சிங் என்பவர் மெலுக்கால, அதாவது சிந்து பகுதியில அணிகலன்கள் வாங்கிட்டு போனதா தகவல் இருக்குது. சிந்துவெளி மக்கள் பளபளப்பான மட்பாண்டங்களை பயன்படுத்தினாங்க. என்ன கலர்ல யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா ரெட் அண்ட் பிளாக். இது லாஸ்ட் இயர் குரூப் 1 கொஸ்டின் பேப்பர். சிந்துவெளி மக்கள் மருத்துவத்துக்கு கட்டில் ஃபிஷ் அப்படின்றதையும் பயன்படுத்தியிருப்பாங்க. இவங்களோட ஆடை அணிகலன்கள்னு பார்த்தோம்னா மேலாடை கீழாடை அப்படின்ட்டு ஆணும் பெண்ணுமே 2 பேருமே அணிஞ்சிருந்தாங்க. மங்கோலியர்களை போல முண்டாசு கட்டுற பழக்கமும் இருந்துச்சு. மேக்சிமம் பருத்தி ஆடைகளையும் அணிஞ்சிருப்பாங்க. இவர்கள் பட்டுவும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. சிந்துவெளி மக்கள் ஆண் பெண் 2 பேருமே ஆபரணங்கள்